கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே ஜனங்களை நடத்தி வரும்போது பார்வோனுடைய சேனைகள் மோசே ஜனங்களை ரொம்ப கொடுமையாய் நடத்தினார்கள் என்று வேதத்திலே நாம் பார்ப்போம். மோசே நடத்தி கொண்டு வரும்போது பார்வோன் தொடர்ந்து வருகிறார். போராட்டங்கள், பிரச்சனைகள், என்ன செய்வதென்று தெரியல. எதிர்த்து சண்டை போடுவதற்கும் நமக்கு அந்த அளவு பலன் இல்லை. ஏன்னா அவன் ரதங்களோடு வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் மோசே சொல்லுகிறார், கர்த்தர் நாமத்தில், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. அப்படின்னா நீங்க பார்ப்பீங்க அந்த யுத்தத்தை, அவங்களே மடிஞ்சு போவதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற, உங்களை அழிக்கணும் நினைக்கிற சத்துருவை கர்த்தர் நீதி செய்வார். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்காக வழக்காடுகிறவர், அவர் விசாரிக்கிற தேவன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க கர்த்தரை துதிக்கணும், அவ்வளவுதான். நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்திர பலி சொல்லணும், அவரை உயர்த்தணும். யுத்தம் கர்த்தருடையது. பல இடங்களிலே வேதம் சொல்லுகிறது, ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஏன்னா நம்ம அவருடைய ஜனம். நமக்கு ஒண்ணுன்னா அவர் தான் வருவார். நமக்கு எந்த மனிதனுடைய உதவி விருதா? பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களை இல்லாம பண்ணிடணும்னு நினைக்கிறாங்களா? உங்களை திரும்பி அடிமைப்படுத்த நினைக்கிறாங்களா? விடமாட்டார். என ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஆமாம், சர்வ வல்லமையுள்ள தேவன். கலங்கி போகாதீங்க, வசனத்தை விசுவாசிங்க. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். நீர் எங்களோடு, உடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும், உடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். எங்களை உயிர்ப்பையும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.